ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ஹியூமன் பிஹேவியரை பற்றி பேச போகிறோம். அதாவது நார்சிசிஸ்ட். இந்த பிஹேவியர் இருக்கிற ஒருத்தவங்க கூட உங்களால் நிம்மதியாக ட்ராவல் பண்ணவே முடியாது. சேம் டைம்ஸ் இந்த பிஹேவியர் இருக்கிற ஒருத்தரால் ஹாப்பியாக இருக்க முடியும். இதுதான் இந்த பிஹேவியரோட பியூட்டியே. அப்படி இந்த நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்கிறவங்களோட உங்களால் ஏன் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்களுக்கு எப்பயுமே தான் நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் தான் இருக்கும். என்னை தாண்டி யாருக்கும் நல்லது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரெண்டாவது இவங்க அடுத்தவங்களோட ஒப்பீனியனை எப்பயுமே எடுக்க மாட்டாங்க. என் ஒப்பீனியன் தான் பெஸ்ட்டான ஒப்பீனியன், ஸோ நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னுவாங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பு நடந்துருச்சு, அந்த தப்புக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த தப்பு அவங்களால நடக்கலை, நீங்கள் ஏதோ பண்ணி தான் அந்த தப்பு நடந்துருச்சு அப்படின்னு உங்களை கில்ட் ஃபீலுக்கு கொண்டு போயிட்டு, பரவாயில்ல அடுத்த டைம் இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு அவங்களே நல்லவங்க மாதிரியும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர் மேக்ஸிமம் யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா பொண்ணுங்க கிட்ட பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த தப்பு நடந்துடும், எமோஷனலாக உடனேவும் அந்த கணவனையோ இல்லை அந்த லவ்வரையோ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இதை என்கிட்ட பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய மனைவிகளுக்கு இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கும். சில சைக்கோ கணவர்களுக்கும் இந்த பிஹேவியர் இருக்கும். ஆனால் ஒரு ஆணுக்கு இந்த பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக நிறைய அப்யூஸை சந்திப்பாங்க. இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவான அந்த டாக்ஸிக்கான பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு செல்ஃப் சென்டர் பர்சன். அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல பெரிய ஆளாக தெரியணும். சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இவங்களாக தான் இருக்கணும். அதை தாண்டி வேறு ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணி இவங்களே மறுபடியும் நல்லவங்க மாதிரி பரவாயில்ல இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணுன அப்படின்னா உன்னோட லைஃப் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருணையோடு பேசுகிற மாதிரி பேசி இவங்க அந்த அட்ராக்ஷனை கேதர் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மேரேஜ் லைஃபாக இருக்குது அப்படின்னா அங்கே யாரோட கை டாப்பாக இருக்கோ அவங்கக்கிட்ட இருக்கும். ரெண்டாவது ஆஃபீஸ் சைடில் போனீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் டாப் லெவலில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த பிஹேவியர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய க்ரோத்து, அதாவது தொடர்ந்து கொடுக்குற அந்த வெற்றி மட்டும்தான். அதாவது தொடர்ந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸிக்கான நார்சிசிஸ்ட் பிஹேவியரை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்குது. நம்பர் 2, சில விஷயங்கள் ரிஸ்க் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அந்த விஷயத்த இவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை பண்ண வச்சு அதில் வர்ற ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்களுக்கும் நிறைய பெண்களுக்கும், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா தன்னோட கணவனை பிடிக்காது, ஆனால் வேறு எவனையோ ஒருத்தனை பிடிக்கும், இல்லை ஒருத்தியை பிடிக்கும். இல்லை அப்படின்னா அவங்கள தொடர்ந்து அப்யூஸ் பண்ணி அதில் வர்ற அந்த ஹாப்பினஸ் இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்கும், வெர்பல் அப்யூஸ் நடக்கும். அதாவது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கணவன் மனைவி நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து வாதங்களை வைக்கும் பொழுது அவங்களுக்கே ரியலாக ஃபீல் ஆகும், நம்ம உண்மையாகவே எதுக்குமே லாய்க்கு இல்லையா, என்னடா இது அப்படின்னு அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை எந்த அளவுக்கு அடித்து நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து நொறுக்கிட்டு அவங்களுக்கே மறுபடியும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறது. நான் இருக்கேன் சரியா, நீ ஒன்றுமே உதவாத ஒரு உதவாக்கற இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஆள், நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட மறுபடியுமேவும் அவங்களுடைய அட்ராக்ஷனை இவங்க ஈஸியாக சம்பாரிச்சிருவாங்க. நம்பர் 3, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வரைக்கும் எவ்வளோ பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணுவாங்க. அதுவே அந்த விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீ எல்லாம் ஒரு ஆளாடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இது நிறைய பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, தொடர்ந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும், கால் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, என்றைக்கோ ஒரு நாள் கால் பண்ணுவாங்க. நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் போடுவீங்க, அது ஒரு 10 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அவங்களுடைய ஹாப்பினஸ் மட்டும்தான் முக்கியமாக இருக்குமே தவிர நீங்கள்லாம் யாருடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து இருக்கும். ஸோ இது நிறைய பொண்ணுங்கக்கிட்ட அவங்களால பார்க்க முடியும். பசங்கக்கிட்ட இது இருக்குமா அப்படின்னா சைக்கோ கணவர்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்காது.
நம்பர் 4 லேக் ஆஃப் எம்பதி. இவங்ககிட்ட இரக்கம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை விட முட்டா குதியாவனும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு பிஹேவியர் தான் இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர். இன்கேஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்களே இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு டார்ச்சரை இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. நம்பர் 5 அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க இன்வால்வே ஆக மாட்டாங்க. வேறு யாரையாவது அந்த விஷயத்தை தள்ளி விட்டு அவனோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ இல்லை அப்படின்னா கார்னர் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இது ஆஃபீஸ் ஸ்பேஸஸில் நிறைய நடக்கும். அதாவது ஒரு விஷயம் அவனுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னா பண்ணுவான். இல்லை அப்படின்னா வேறு யாருக்காவது அந்த ஒர்க் அசைன் பண்ணி விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போட்டு கொடுத்துருவான் மேனேஜர்கிட்டையோ இல்லை மேலே இருக்க சப்பார்டினேட்டுக்கிட்ட. ஸோ இந்த மாதிரியான நார்சிசிஸ்ட் இருக்கிற இந்த பிஹேவியர் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே தள்ளி இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா அவங்க தொடர்ந்து உங்கள் மேலே அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்படிடா இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 7 இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கிறவங்க தன்னுடைய பார்ட்னரை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய சைக்காலஜிக்கல் ரிசர்ச் சொல்லுது. இதை விட கேவலம் எதுவுமே இருக்க முடியாது. அதாவது ஒரு கணவனையோ இல்லை ஒரு மனைவியை ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் ஃபிசிக்கலாக தன்னை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது. அந்த ஹாப்பினஸை விட இந்த ஹாப்பினஸ் உனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு சைக்கோ கூதியாக அந்த பொண்ணு இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணணும். ஸோ இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியரை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர விட்டாலும் சரி இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அது வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணணும். சரி, அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும். இவங்கக்கிட்ட நான் இவ்வளோலாம் லிமிட்டாக பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் நீங்கள் நோ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது. இனிஷியலே நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர்ஸ் இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் நோ சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விடவே மாட்டாங்க. அன்லஸ் அவங்க இருக்கிற அந்த பவுண்ட்ரியை தாண்டி போகிற வரைக்கும். ரெண்டாவது இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கவங்ககிட்ட நீங்கள் தொடர்ந்து அப்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எமோஷனலி வீக்காக மாறிடுவீங்க. உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது 0 ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்களே வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட தூரமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு வளருது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதனால் உங்களால் ஃபிசிக்கலாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கவே முடியலை இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாடியுமே சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி வீக் ஆகி இந்த சொசைட்டியில் அன்ஃபிட் ஆகிருவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். ஐயோ நம்மளை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ இல்லை அதாவது அப்யூஸ் பண்ணிடுவாங்களோ இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணிடுவாங்களோ இல்லை நம்மளை ஏதாவது வார்த்தையை சொல்லி நம்மளை இன்னும் உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குது. ஸோ ஒருத்தர் உங்களை நார்சிசிஸ்டாக மாறி தொடர்ந்து டார்ச்சரையும் அப்யூஸும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் தட் ரிலேஷன்ஷிப். வேறு வழியே கிடையாது. அவர் விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க, என்ன ஆயிரப்போது மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரணும். இல்லை அப்படின்னா அவங்க கூட நான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நீ தொடர்ந்து அவன் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை அந்த பொண்ணு அவனை அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களால் நிம்மதி அப்படிங்கிறத யோசித்து கூட பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் இல்லை இதுக்கு மேலே என்னடா அது லைஃப் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த நார்சிசிஸ்டிருந்து நீங்கள் தூரமாக வாங்க. முக்கியமாக அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்தீங்க அப்படின்னா இந்த நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கிறவங்க உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு தான் சொல்கிறது கொஞ்ச நாள் 2 இயர்ஸ் இல்லை 1 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒர்க்கை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா சொல்லி பாருங்கள். அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வாங்க. தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் உணவு, அதுக்கப்புறம் உடல் சுகம், அதை தாண்டி ஒரு சேஃப்டி. இது 3மே இல்லை அப்படின்னா அங்கே ஏன் இருக்கணும்? ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் மேலே போக முடியும். ஒருத்தவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்களா அப்படின்னா மேலே போகவே முடியாது. நீங்கள் பின்னாடி தான் போவீங்க. எமோஷனலாக வீக் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனுக்கும் மேனிப்புலேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும்.
அப்போ தான் யார் நார்சிசிஸ்ட், யார் உங்களை உண்மையாகவே அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த வீடியோ ஒரு குப்பை வீடியோ அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை.